ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இனி இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இனி ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ இது கூட சேர்த்துடலாம். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை சும்மா பண்ணுறதை விட நமக்கு பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அரிசி குக் ஆகிற அந்த நேரத்தில் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவு குடைமிளகாய், ஒரு 1/2 கப் அளவு முட்டைக்கோஸ், ஒரு 1/4 கப் அளவு கேரட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு, ஒரு 1/4 கப் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸ், ஒரு 1/4 கப் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு. சோள மாவுக்கு பதிலாக நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா அப்படியே ஊற விடலாம். அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணலாம். குக்கரில் ஆவிலாம் போன அப்புறமா நம்ம குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரைஸ்லாம் நல்லா குக் ஆகி இருக்குது. இனி இதை ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். நம்ம சூடோட ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அது ரொம்ப குழஞ்சது மாதிரி ஆகிரும். இதுவே நல்லா ஆறுன அப்புறமா பண்ணும்போது நமக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இனி ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் சூடானதும் ஊற வச்ச சிக்கன் பீசஸ் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஒரு 4-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுனா போதும். சிக்கன் பீசஸ்லாம் ஒரு 3/4 வாசி நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் இதில் ஒரு முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் முட்டை வறுக்கும்போது தனியாகவும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கன் கூட சேர்த்தும் பண்ணலாம். சிக்கன் கூட சேர்த்து பண்ணும்போது நமக்கு சிக்கன் பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு சூடாக விடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை போட்டு நல்லா பொரிய விடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்டை போட்டு ஒரு 1-2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கூடவே பொடியாக நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸையும் 1 by 1 சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த வெஜிடபிள்ஸோட பச்சை வாடை போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை இது கூட போட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வேக வச்ச சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ்னு உங்களுக்கு விருப்பமான சாஸஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சு ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக சுட சுட சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.